everyone, welcome to Shiva Maths. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.9. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? The sum of thrice the first number, second number and twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and the thrice the third, we get 2. If the third number is subtracted from a sum of twice the first number and thrice the second number, we get 1. Find the numbers. ஸோ இந்த கொஷின்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு 3 நம்பர்ஸை வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நம்பர்லாம் யாரு என்னன்னு நம்ம முதல்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, ஜஸ்ட் எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கலாம். லெட் த 3 numbers be எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேயா? ஓகே, யாரு என்னன்னு தெரியாம முதல்ல ரெண்டாவது மூணாவதுன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு, ஒருத்தன் எக்ஸ் ஒருத்தன் ஒய் ஒருத்தன் செட்டு. ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது நம்பரை ஜெட் ஒய்ன்னு வச்சுக்கலாம், தேர்ட் நம்பரை ஜெட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல இருந்து பார்க்கலாமா? த சம் ஆஃப், சம்னா என்ன? எல்லாரையும் ஆட் பண்றது. சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? எக்ஸ். த்ரைஸ்னா 3 times அண்ட் செகண்ட் நம்பர் அப்படியே, அண்ட் டுவைஸ் த தேர்ட் நம்பர். ஸோ டுவைஸ் த தேர்ட் நம்பர் யாரு? ஜெட் is 5. ஓகே, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா 5 வந்துருமாமா. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? if thrice the second number is subtracted. thrice the second number யாரு? thrice சொல்லிட்டாங்க, செகண்ட் நம்பர் y. இது வந்து சப்ராக்ட் பண்றாங்களாமா. if thrice the second number is subtracted from யார்கிட்ட இருந்து? sum of first number and thrice the second number. ஃபர்ஸ்ட் நம்பரையும் த்ரைஸ் த செகண்ட் நம்பரையும் சப்ராக்ட் ஆட் பண்ணிட்டே, சாரி த்ரைஸ் த தேர்ட் நம்பர். ஓகேவா? if thrice the second number 3y is subtracted from first number and thrice the third number. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் த தேர்ட் நம்பர்னா யார்? z 3z. அப்படி பண்ணா என்ன கிடைக்குமா? உங்களுக்கு 2 கிடைக்குமா? ரைட்டு, நமக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் போலாமா? If the third number is subtracted from the sum of, இப்போ என்ன பண்றாங்க? third number subtract பண்றாங்க. So minus z subtracted from the sum of, இந்த third number எந்த ரெண்டு சம்ல இருந்து subtract பண்றாங்க? twice the first number, சரி 2x plus thrice the second number plus 3yz equals 1. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 ரைட். இதை அவங்க கொடுத்தது அப்படியே எழுதியாச்சு. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கான இவனை மட்டும் லைட்டாக மாற்றி எழுதிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல்ஸ் 2. ஓகேவா? ஓகே, சரி, இதை நான் லைட்டாக கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். ஐ மீன் தள்ளி எழுதிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பதான் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. 1 2 3 3 ஈக்குவேஷனுமே எப்படி இருக்கு? எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் இசட்டுக்கு ஏதாவது பண்ணி 2 ஈக்குவேஷனை கொண்டு வர போறோம். இந்த 3 ஈக்குவேஷனை 2ஆ கொண்டு வர போறோம். அந்த 2லயும் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னா, எக்ஸ் அண்ட் இசட் இருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, அப்படி பண்ணி இதை எப்படியாவது பண்ண பார்க்கலாம். ரைட், எப்படி பண்றது? சரி, இங்க பாருங்களேன். முதல்ல இந்த மாதிரி எழுதுனோம்னா கொஞ்சம் குறுகுறுன்னு பார்க்கணும். பார்த்தா என்ன தெரியும்? இங்க மைனஸ் 3y இருக்கு, இங்க பிளஸ் 3y இருக்கு. இவங்க 2 பேரையும் நான் ஆட் பண்ணேன்னா மைனஸ் 3y பிளஸ் 3y. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. எனக்கு எக்ஸ் அண்ட் இசட்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க மைனஸ் 3y இருக்கு, இங்க ஒய் இருக்கான். இவன் கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் நான் ஆட் பண்ணேன்னா இங்கேயும் ஒய் போய் எக்ஸ் அண்ட் இசட்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அவ்வளோதான் பண்ண போறோம். பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம்? கொஷின்ல இருக்கிறத நிதானமா வாசிச்சு அது எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷனை மாற்றணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறது செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்றது தான்.
ஈக்குவேஷன் 2 and 3 ஆட் பண்ண போறோம். x minus 3y plus 3z equals 2. 2x plus 3y minus z equals 1. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? 3x plus 0 plus 2x, sorry, 2z equals 3. See, x plus 2x, 3x. ரைட்டா? அடுத்து 3y cancel ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறம் 3z minus z. ஸோ 3z minus z னா 2z. 2 plus 1 னா 3. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3x plus 2z equals 3. சூப்பரா? சூப்பர். இதில் நான் என்னென்ன எடுத்துக்க போறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்க போறேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரிதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே வச்சுட்டு அது கூட ஈக்குவேஷன் நம்பர் 1 இன்ட்டு 3 பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? x minus 3y plus 3z equals 2. எழுதிடலாமா? x minus 3y plus 3z equals 2 plus 3z equals 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்? ஓகே, இங்க எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? 3x plus y plus 2z equals 5ன்னு பார்த்தோம். ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 3யோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி 3x இருக்கு. 3 3s are 9x plus y இருக்கு 3y plus 2y இருக்கு. ஸோ plus 6z 5 இருக்கு 15. ஆட் பண்ணலாமா? x plus 9x ஸோ 10x. ஓகேவா? 3 minus 3y plus 3y 0 plus 3z 6z. Okay? Okay. So 9z. Right? Right. So finally yaar irukka? 2, 15, 70. Okay va? Okay. So idhil enna agum? 10x plus 9z equals 17. Given da yaar அப்படின்னா equation number 5. Okay. So இப்போ பார்க்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் 5ஐயும் எடுத்து பார்க்கலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 4ல 3x இருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 5ல 10x இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 10ஆலையும் ஈக்குவேஷன் நம்பர் 5 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 into 10 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5 into 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 என்னது? 3x plus 2z equals 3. இது யாரா 10ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். 30x plus 20z equals 30. கீழே ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன? 10x. இதை யாரால மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 3ஆல. ஸோ 30x எல்லாமே x தான் plus 9 3s 27z which is equals 17 into 3. 7 3s 21 remainder to 51. So 51. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷனால எல்லா பக்கமும் சைனை மாற்றி விட போகிறோம். ரைட்? 30 minus 30 0x. ஸோ 20z minus 27z minus 7z. 30 minus 51 minus 21. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, இதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 0 minus 7z 7z equals minus 21 வந்துடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 7 is 7. 3 7s are 21. ஸோ அப்போ நமக்கு முதல்ல யாரோட வேல்யூ கிடைக்குது? இசட்டோட வேல்யூ கிடைக்குது. இசட்டோட வேல்யூ எவ்வளோ? 3. சப் z equals 3 and equation number 4. equation number 4 யாரு பார்த்துட்டு வந்துடலாமா? 3x plus 2z equals 3.
3x plus 2z equals 3. So 3x plus 2 into 3, z க்கு பதிலா 3. Okay. So அப்போ 3x அப்படியே வச்சுக்கலாம். Plus 6 equals 3. So 3x equals 3 minus 6. இந்த plus 6 அந்த பக்கம் போனா minus 6 ஆயிடும். So 3x equals minus 3. So 3 3 cancel ஆயிடும். x equals minus 1. Super. இப்போ x equal minus 1 தெரிஞ்சிருச்சு. z equals 3 தெரிஞ்சிருச்சு. இது எங்க போடலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல போட்டுடலாம். Sub n 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? 3x plus y plus 2z equals 5. 3 multiplied by minus 1 plus y தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். Plus 2 into z வந்து 3 equals 5. So minus 3 plus y plus 6, 2 3s are 6. So 5. Y plus 6 minus 3. So plus 3 which is equals 5. So 3 அந்த பக்கம் போனா 5 minus 3 which is equals 2. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எழுதிடலாம். Therefore x equal first number minus 1, y equal second number 2 and z equals third number என்ன கண்டுபிடிச்சோம்? 3. ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அவங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே ஈக்குவேஷனா மாற்றணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேர்மை எலிமினேட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு ஒய்யை எலிமினேட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டு எக்ஸ் அண்ட் இசட்டை வச்சு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அகெயின் 2ஐயும் சால்வ் பண்ணி இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். அந்த இசட்லேருந்து திரும்ப ஒவ்வொன்றிலையா சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். எக்ஸ் அண்ட் இசட்டை வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ, பாய்.